வணக்கம் நண்பர்களே. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பரபரப்பான நாளாக இருந்திருக்கும். உங்களுக்கு இருந்தது என்னவோ எனக்கு இருந்தது. எனவே நேற்றைய நாளில் சுருக்கமாக ஒரு காணொளி ஒன்றை கொண்டு வந்திருந்தேன். இலங்கை 2020 சர்வதேச கிரிக்கெட் குழாம் பாகிஸ்தான் தொடருக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. 18 பேர் கொண்ட இந்த குழாம் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் சார்பாக தேர்வாளர்கள் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு அமைச்சரின் அங்கீகாரத்துக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரின் அங்கீகாரத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லுகிறது. நேற்று உங்களுக்கு இலங்கை குழாம் இப்போது தெரிவு செய்யப்பட்டு விளையாட்டு அமைச்சரின் அங்கீகாரத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆனால் இது இன்னும் உத்தியோகபூர்வமான குழாம் அல்ல என்று சொல்லி குறிப்பிட்டது. ஆனால் பொதுவாக ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸை தொடர்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த சேனலில் அதுபோல ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக ஒரு குழாம் உத்தியோகப்பற்றது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டாலும் அது கிட்டத்தட்ட உத்தியோகபூர்வமான அணியாகத்தான் இருக்கும். எங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை உறுதிப்படுத்தி ஊர்ஜிதப்படுத்தி உங்களுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். எனவே கிட்டத்தட்ட நண்பர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள், இதுதான் அணியாக இருக்கும், இதுதான் குழாமாக இருக்கும் என்று சொல்லி. அதை பற்றி ஒரு சில விடயங்களை இந்த காணொலியிலும் கொஞ்சம் விரிவாக இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களோடு கொண்டு வருகிறேன். இதேவேளையில் பாகிஸ்தான் தன்னுடைய குழாமை அறிவித்தது. அதில் பாபர் அசாம் இல்லை, ஷைன் ஷாஃப்ரிடி இல்லை. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த 2 பேர் மட்டும் இல்லை அல்ல. பாகிஸ்தான் அணியிலிருந்து இப்பொழுது பிக் பேஷ் லீகில் சென்று ஆடுகின்ற முக்கியமான நட்சத்திர வீரர்கள் யாருமே சேர்க்கப்படவில்லை, ஒருவரை தவிர. அவர் அண்மை காலமாக பாகிஸ்தானின் 2020 சர்வதேச குழாமில் இடம்பெறாத ஷடாப் கான். எனவே பாகிஸ்தான் இந்த இலங்கைக்கு எதிரான தொடரை தன்னுடைய பயிற்சி களமாக பயன்படுத்த போகிறது. அதுக்கு பிறகுதான் அவர்கள் 2020 உலகக்கிண போட்டிகளுக்கான தன்னுடைய குழாமை அறிவிக்கும் என்று சொல்லப்படாத செய்தியாக சொல்லியிருக்கிறது. எனவே இந்த பாகிஸ்தான் குழாமை பற்றியும் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு சில விடயங்களை பற்றியும் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இப்போது நடைபெற்று வருகின்ற 4 முக்கியமான T20 லீக் போட்டிகளின் ஸ்கோர்களையும் உங்களுக்கு கொண்டு வர போறேன். இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் கலக்கிய நட்சத்திரங்கள் நேற்று மிலான் ரத்நாயக்க கூட கலக்கலான தன்னுடைய மிகச்சிறந்த பந்துவீச்சு பிரதியை பதிவு செய்திருக்கின்றனர். அதை பற்றி பார்க்கலாம். அதேபோல இலங்கை மகளிர் அணி இன்று சாதனை படைத்திருக்கிறது. முதல் 3 போட்டிகளில் நாங்கள் கடுமையாக விமர்சித்து தள்ளியிருந்தோம். நேற்றைய நாள் இடம்பெற்ற போட்டியில் இந்திய மகளிர் அணிக்கு எதிராக இலங்கை மகளிர் அணி தன்னுடைய அதிகூடிய 2020 சர்வதேச ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்திருக்கிறது. ஆனால் இந்திய அணியும் தன்னுடைய அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை பதிவு செய்திருக்கிறது என்று குறிப்பிட வேண்டும். ஆனால் ஒன்று, இலங்கை அணி நேற்றைய நாள் தோற்றாலும் கூட எனக்கு மகிழ்ச்சி. காரணம், இலங்கை மகளிர் அணி அண்மை காலத்தில் இல்லாத ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தது. ஆனால் இந்திய அணி கிளாஸ் அபவ் என்று சொல்லலாம். அவர்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இதனால் 30 ஓட்டங்களால் வென்றுவிட்டார்கள். மறுபக்கம் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இப்பொழுது 10 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் இழப்பை சந்தித்திருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், அண்மையில் நடைபெற்று முடிந்த இந்த 5 போட்டிகளில் 4 ஆஷஸ் போட்டிகள் காரணமாக 4 போட்டிகளும் மொத்தமாக 13 நாட்களுக்குள் முடிவடைந்து போயின. 20 நாட்கள் நீடித்திருக்க வேண்டிய போட்டி 7 நாட்கள் போட்டிகள் இடம்பெறாதன் காரணமாகவே இந்த இழப்பு என்றால் நம்புவீர்களா? விரிவாக சொல்கிறேன், கேளுங்கள். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். முக்கியமாக விஜயகாந்த் வியாஸ்காந்த் இந்த குழாமில் தெரிவு செய்யப்படவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, உங்கள் பல பேருக்கு பிடித்த பானுக ராஜபக்ச குழாமிலிருந்து நீக்கப்பட்டிருந்தால் அது பெரிய அளவில் ஆச்சரியம் இல்லை எனக்கு. அதே போல பவர் அத்தாக், ஒரு இளம் வீரர் பொருத்தமான தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்படாமலே பாகிஸ்தான் முக்கோண தொடருக்கு பிறகு நீக்கப்பட்டுகின்றனர் என்பதும் கவலை தரக்கூடிய ஒன்று. இந்த குழாமுக்குள் இப்பொழுது மீண்டும் அழைக்கப்பட்டிருப்போராக தனஞ்சய டி செல்வாவும் முன்னாள் 2020 சர்வதேச அணித்தலைவரான சரித் அசலங்கவும் இருக்க, பத்திரன மற்றும் வெள்ளாலகி ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றே தெரியாத விடயமாக இங்கே இருக்கிறது. இந்த 2 பேரும் அண்மை காலமாக பெரிய அளவில் தங்களை இலங்கை தேசிய அணிக்குள்ளே இப்போது நீக்கப்பட்டவர்களை தாண்டி உள்ளே வரக்கூடிய அளவுக்கு பெரிதாக செய்தார்களா என்பது குறித்து தெரியவில்லை. ஆனால் 30 பேர் கொண்ட 2020 உலக கிண்ணத்தின் முன்னோடி வட்ட குழாமில் இருந்து 18 பேர் கொண்ட குழாமாக இந்த குழாம் அறிவிக்கப்படுகின்றன என்று வரும்போது இது 2020 உலக கிண்ணத்துக்கான குழாம் கிடையாது. மாறாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஆடப்போகின்ற 3 2020 சர்வதேச போட்டிகளுக்கான குழாமாகத்தான் இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லுகிறது. இன்று அல்லது நாளை இந்த அணி உறுதிப்படுத்தப்படலாம். இந்த குழாம் 18 பேர் உறுதிப்படுத்தப்படலாம். சில வழிகளில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாளர்களின் இந்த தெரிவுக்கு தன்னுடைய அங்கீகாரத்தை தெரிவிக்காமலே போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போது வியாஸ்காந்தும் பவன் ரத்நாயக்கவும் உள்ளே வருவதாக இருந்தால், இல்லாவிட்டால் இதுவரை இந்த குழாமுக்குள் கொண்டு வரப்படாமல் புறக்கணிக்கப்பட்டவர்களாக யாராவது இருந்து அவர்கள் வருவதாக இருந்தால், அவர்கள் இன்னும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இப்போது தெரிவு செய்யப்பட்டவர்கள் சறுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த தெரிவு செய்யப்பட்ட குழாமில் மிக பெரும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இங்கே இருப்பது ட்ரெவின் மேத்யூஸ் தன்னுடைய திறமை மூலமாக ஸ்ரீலங்கா ஏ அணியிலிருந்து ஸ்ரீலங்கா தேசிய அணிக்குள்ளே வந்திருக்கிறார். ஆனால் அவர் இப்படி மகேஷ் தீக்ஷணவை தாண்டி இந்த குழாமில் இருந்து அணியில் இடம் பிடிக்க போகிறார் என்ற கேள்வி எழுகிறது. வியாஸ்காந்துக்கு எவ்வாறு வனிது ஹசரங்க பெரிய தடையாக இருக்கிறாரோ அதைவிட பெரிய தடையாக மகேஷ் தீக்ஷன் இருக்கின்றார் ட்ரெவின் மேத்யூவுக்கு. ஆனால் ட்ரெவின் மேத்யூவை பொறுத்தவரையில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் அண்மை காலத்தில் சிறப்பாக பயன்படுத்தி இருந்தார். அதுபோல ஒரு ஸ்ட்ரைக் போர்டராக இப்பொழுது திகழ்கிறார். தீக்ஷணவை விட ஹசரங்க அணியிலே இடம் பிடிப்பது உறுதி.
எனவே 11 வரையில் வியாஸ்காந்த் வருவதாக இருந்தால் ஹசரங்கவோடு சேர்ந்து ஆடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இருந்தால் அது மிகச்சிறந்த சுழல் பந்து வீசும் ஆடுகளமாக, சுழல் பந்து வீசுக்கு சாதகமான ஆடுகளமாக இருக்க வேண்டும். ஆனால் தீக்ஷண அண்மை காலமாக இருக்கின்ற ஃபார்ம் கொஞ்சம் சறுக்கல் என்ற காரணத்தால் ட்ரெவின் மேத்யூவுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைத்துவிடும் என்று கருதப்படுகிறது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த குழாம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்த குழாம் குறித்து உங்களுடைய அதிருப்திகள் என்னென்ன, இல்லாவிட்டால் இது சரியான குழாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எனவே விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் இப்போது கையடிக்கப்பட்டுள்ள இலங்கையின் 18 பேர் கொண்ட குழாமை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், பாகிஸ்தான் முக்கோடு தொடரில் ஆடிய குழாமிலிருந்து ஒரு சில மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக இதுதான் இப்போது இலங்கை வரப்போகின்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஆடப்போகின்ற 2020 சர்வதேச குழாம் 18 பேர் கொண்ட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட், அதாவது இன்னும் 3 பேர் அதிகரித்து ஒரு குழாமாக இந்த குழாம் இருக்கிறது. உள்ளூர் போட்டிகளில் ஆடுவதன் காரணமாக இவர்கள் அத்தனை பேரும் வருகின்ற 2ஆம் தேதி முதல் அணி உறுதிப்படுத்தப்பட்டால் தம்புடையில் பயிற்சிகளில் ஈடுபட போகின்றார்கள். குசல் மெண்டிஸ், காமில் மிஷார, பேத்து நிசங்க, குசல் பெர்ரா, தாசுன் ஷானக் அணியின் தலைவர், சரித் அசலங்க, தனஞ்சய டி சில்வா, வனிது ஹசரங்க, துஷான் ஹேமந்த், ஜனித் யனகே, கமிந்து மெண்டிஸ், துஷ்மந்த சமீர, இஷான் மாலிங்க, மஹீஷ் தீக்ஷண, நுவான் துஷார, துனித் வெல்லாலகே, மதீஷ பத்ரன் ஆகியோர் இந்த குழாமிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். இவர்களோடு ட்ரெவின் மேத்யூவும் இந்த குழாமிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். இதுவேளை நேற்று பாகிஸ்தான் தன்னுடைய குழாமை அறிவித்தது. இந்த குழாமில் மிக பெரும் அதிர்ச்சியும் ஆச்சரியங்களும் இங்கே காத்திருக்கின்றன. பாபர் அசாம் இல்லை, ஷைன் ஷாஃப்ரிடி இல்லை. இவர்கள் இல்லாமல் இலங்கைக்கு வரப்போகின்ற இந்த குழாமை பொறுத்தவரையில் ரசிகர்களுக்கு பெரிய அளவில் ஆர்வம் இல்லை, அப்படியே சொல்லிவிடலாம். இலங்கையில் உள்ள ஏராளமான பாகிஸ்தான் ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்தது ஷைன் ஷாஃப்ரிடி, பாபர் அசாம் போன்ற உறுதியான நட்சத்திர வீரர்கள் வருவார்கள், அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் ஆடுவார்கள் என்று பார்த்தால் பிக் பேஷ் லீகில் ஆடி வருகின்ற பாகிஸ்தானிய நட்சத்திரங்கள் அத்தனை பேரும் முத்தான நட்சத்திரங்கள். அவர்கள் யாருமே இந்த பாகிஸ்தான் குழாமிலே, இலங்கை வருகின்ற பாகிஸ்தான் குழாமிலே சேர்க்கப்படவில்லை. தமிழகத்தில் இடம்பெற போகின்ற ஜனவரி 7, ஜனவரி 9, ஜனவரி 11 ஆகிய 3 நாட்கள் இடம்பெற போகின்ற 2020 சர்வதேச தொடருக்கான பாகிஸ்தான் குழாமிலே ஷைன் ஷாஃப்ரிடி, பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஹரிஸ் ராவ், ஹசன் அலி என்று பிக் பேஷ் லீகில் கலக்கின்ற நட்சத்திரங்கள் யாருமே பெயரிடப்படவில்லை. இவர்களுக்கு பதிலாக பங்களாதேஷ் பிரீமியர் லீகிலே அண்மை காலமாக கலக்கி வருகின்ற பல புதிய நட்சத்திரங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அங்கே பிபிஎல்லில் ஆடி வருகின்ற அத்தனையும் பாகிஸ்தான் வீரர்களும் இந்த பாகிஸ்தான் குழாமுக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள். எனவே பாகிஸ்தான் இலங்கைக்கு எதிராக ஆடப்பட போகின்ற இந்த 3 போட்டிகளையும் தன்னுடைய பயிற்சி களமாக பயன்படுத்தி அதற்கு பிறகுதான் 2020 உலக கிண்ண போட்டிகளுக்கான தன்னுடைய குழாமை அறிவிக்க போகிறது என்று எங்களுக்கு தெரிகிறது. இதிலே பாகிஸ்தானின் இளம் நட்சத்திரங்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் சூப்பர் லீக் மற்றும் பாகிஸ்தானின் உள்ளக 2020 போட்டிகளில் கலக்கி இருந்த பல நட்சத்திரங்கள் இப்பொழுது பங்களாதேஷ் பிரீமியர் லீகிலே அந்த அணிகளால் அதிகமான விலை கொடுத்து வாங்கப்படுகின்றார்கள். இலங்கை நட்சத்திரங்கள் முக்கியமாக மேத்யூஸ் மற்றும் நிரோஷன் டிக்வெல் ஆகியோர் கூட பங்களாதேஷ் பிரீமியர் லீக்கு போவதிலிருந்து விலகிவிட்டார்கள். அதுபோல தென்னாப்பிரிக்க நட்சத்திரங்கள், மேற்கிந்திய தீவு நட்சத்திரங்கள், நியூசிலாந்து நட்சத்திரங்கள் ஆகியோர் ஒன்று IL T20 ஆடுகின்றார்கள், இல்லாவிட்டால் SA20 ஆடுகின்றார்கள், பிக் பேஷ் லீகில் ஆடுகின்றார்கள். இதன் காரணமாக BPL இருந்து விலகிக் கொண்டார்கள் பங்களாதேஷில் நிலவுகின்ற அண்மைக்கால சூழலின் காரணமாக. இதன் காரணமாக குவாஜா நஃபை, அப்ரர் அகமது, முகமது நவாஸ், ஷைப் ஷாடா ஃபர்ஹான், உஸ்மான் கான் ஆகியோர் இப்பொழுது பங்களாதேஷ் பிரீமியர் லீகில் ஆடிக்கொண்டிருக்க அவர்களையும் சேர்த்துத்தான் பாகிஸ்தானின் குழாம் அறிவிக்கப்படுகிறது. இதிலே அதிகமான வாய்ப்பை பெற்றுக்கொண்ட அதிர்ஷ்டசாலி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அண்மை காலமாக பாகிஸ்தான் அணிக்காக 2020 சர்வதேச போட்டிகள், ஒருநாள் போட்டிகளில் அழைக்கப்படாமல் தவிர்க்கப்பட்ட ஒரு சிறிது காலம் பாகிஸ்தான் அணியின் உபதலைவராகவும் ஏன் சில போட்டிகளில் தலைவராகவும் கடமையாற்றிய ஷடாப் கான். அவருக்கு பிக் பேஷ் லீகில் கிடைத்த அதிர்ஷ்டம் மிகச் சிறப்பான முறையில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் கிடைத்த போட்டிகளில் எல்லாம். இதை அடுத்து அணிக்குள்ளே இப்போது இடம் பிடித்திருக்கிறார். பாகிஸ்தான் அணியின் தலைவராக சல்மான் அகா நியமிக்கப்பட 3 விக்கெட் காப்பாளர்கள் பெயரிடப்படுகிறார்கள். உஸ்மான் கான், குவாஜா நஃபை புதியவர், அதுபோல ஷைன் ஷாடா ஃபர்ஹான். அறிவிக்கப்படுகின்ற ஏனையோரை பொறுத்தவரையில் அப்துல் சமத், அப்ரர் அகமது, ஃபஹீம் அஷ்ரப், ஃபக்கர் ஜமான், முகமது நவாஸ், சல்மான் மிர்சா, முகமது வசீம், நசீம் ஷா, சைம் அயூப், ஷடாப் கான் மற்றும் உஸ்மான் தாரிக் ஒரு உறுதியான அணியாகவே தெரிகிறது. எனவே 3 போட்டிகள் கொண்ட தொடர் நிச்சயமாக களைகட்டும் பாகிஸ்தான் அணி தன்னுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தும் என்று நாங்கள் நம்பியிருக்கலாம். இலங்கை அணி எப்படியாவது ஒன்று வெல்ல வேண்டும், இரண்டாவது தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வீரர்களுக்கான இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2020 உலகக்கிண்ண நெருங்கி வரும் இடையில் வீரர்களுக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்கு நம்பிக்கை ஒன்று வர வேண்டும். இந்த சூழ்நிலையை தான் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் நேற்றும் இன்றும் கலக்கிய ஒரு சில நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினால் நடத்தப்படுகின்ற பிரதான கழகங்களுக்கு இடையிலான மேஜர் கிளப் 3 நாட்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டியின் 4வது வார போட்டிகள் நேற்று ஆரம்பித்தன. நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் மூவர்ஸ் அணிக்காக இப்பொழுது பந்து வீசி வருகின்ற இலங்கை தேசிய அணியின் டெஸ்ட் அணியிலும் இடம்பிடித்துக் கொண்ட மிலான் ரத்நாயக்க தன்னுடைய மிகச்சிறந்த முதல் தர கிரிக்கெட் பந்து வீச்சை பதிவு செய்து கொண்டார். 26 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிகச்சிறப்பான முறையில் அவர் கலக்கியிருந்தார். இதேவேளை நேற்றைய முதல் நாள் ஆட்டத்தில் 3 சதங்கள் பெறப்பட்டதை பற்றி சொல்லுகிறது. CCC அணிக்காக ஆடிய கமிந்து மெண்டிஸும் லசித் குரூஸ் பிள்ளையும் சதங்களை பெற்றுக் கொண்டார்கள். 2 பேரும் மிகச்சிறப்பான இணைப்பாட்டத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். லசித்
குரூஸ் புல்லே 155 ஓட்டங்களையும், கமிந்து மெண்டிஸ் நேற்று 114 ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள். இரண்டாவது விக்கெட்டுக்காக இந்த இரண்டு பேரும் 267 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கமிந்து மெண்டிஸ் தன்னுடைய 19வது முதல் தர சதத்தையும், லசித் குரூஸ் புல்லே தன்னுடைய 10வது முதல் தர சதத்தையும் பதிவு செய்து கொண்டார்கள். ப்ளூம்ஃபீல்ட் அணிக்காக ஆடிய ஜனக் டியனகே 107 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அது அவரது 7வது முதல் தர சாதனை என்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒன்று. இவர்கள் நேற்றைய நாளில் கலக்கிய நட்சத்திரங்களாக இருக்க, நேற்று முன்தினம் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் நேற்று இந்த முதல் தர போட்டிகளின் 2வது நாள் ஆட்டத்தில் இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் தங்களை மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்திக் கொண்டார்கள். இதிலே பானதுரை அணியின் விஸ்வ சதுரங்க மட்டுமே இந்த 2ஆம் நாளில் நேற்றைய தினம் சதம் அடித்திருந்தார். சிலாபம் மேரியன்ஸ் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் அவர் 164 பந்துகளில் 111 ஓட்டங்களை பெற்று அசத்தியிருந்தார். நேற்று முன்தினம் சிசிசி அணிக்காக ஆட்டமிழக்காமல் இருந்த சஹான் கோசல இறுதியாக 81 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். வெறும் 55 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் 7 4 ஓட்டங்களை அவர் குவித்திருந்தார். அவரை தவிர தனஞ்செடி செல்வா 88 ஓட்டங்கள், காமில் மிஷாரா 91 ஓட்டங்கள், ராகுல் குணசேகர 73 ஓட்டங்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் இடம்பெற்ற சில போட்டிகளில் கலக்கலாக ஆடியிருந்தார்கள். ஸ்கோர் விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம். ப்ளூம்ஃபீல்ட் நுகேகொடை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ப்ளூம்ஃபீல்ட் 320 ஓட்டங்களை எடுத்தது, ஜனக் டியனகே 107 ஓட்டங்களை எடுத்திருந்தார். நுகேகொடை அணி 271 ஓட்டங்களை எடுத்தார். ராகுல் குணசேகர் 73 ஓட்டங்களை எடுத்தார். மதுகல் லியனபத்ரனா 60 ஓட்டங்களை எடுத்தார். ப்ளூம்ஃபீல்ட் 2ஆம் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட்டை இழந்து 35 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. சிலாபம் மேரியன்ஸ் மற்றும் பானதுரை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மேரியன்ஸ் அணி முதலாம் இன்னிங்ஸில் 322 ஓட்டங்களை எடுத்தது. கசுன் விதுரா ஆட்டமிழக்காமல் 89 ஓட்டங்களை எடுத்தார். லசித் லச்சான் 53 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பானதுரை அணி 225 ஓட்டங்களை எடுத்தது. விஸ்வ சதுரங்க 111 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பானதுரை அணி இப்பொழுது 97 ஓட்டங்கள் பின்தங்கி இருக்கிறது. சிசிசி அணிக்கும் கால்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டியில் கால்ஸ் அணியை போட்டு விடாசி தள்ளி இருந்தது சிசிசி அணி 595 ஓட்டங்களை எடுத்தது, 6 விக்கெட்டுகளை இழந்தது. லசித் குரூஸ் புல்லே 155 ஓட்டங்களை எடுத்தார். கமிந்து மெண்டிஸ் 114 ஓட்டங்கள், தனஞ்செடி செல்வா 88 ஓட்டங்கள், சஹான் கோசல 81 ஓட்டங்கள். மீண்டும் 2020 சர்வதேச குழாமுக்கு தெரிவு செய்யப்பட்டதை தனஞ்செடி செல்வா சந்தோஷமாக கொண்டாடி இருக்கின்றார். தன்னுடைய ஃபிட்னஸையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். கால்ஸ் அணி முதலாம் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை இழந்து 119 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. சங்கீத் குரே 50 ஓட்டங்களையும், ரவீந்து ரசாந்தை 47 ஓட்டங்களையும் எடுத்திருக்கிறார்கள். இதிலே கால்ஸ் அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் தனஞ்சய லக்ஷன் பந்துவீசி இருந்தார். அவருக்கு விக்கெட் எதுவும் இல்லை. அகில தனஞ்சய தன்னுடைய 26 ஓவர்களில் 106 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்தார். இப்போது இலங்கையின் 2020 குழாமில் மீண்டும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற துனித் வெல்லாலகே 144 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்தார் 27 ஓவர்களில். அதுபோல துடுப்பாட்டத்தில் இன்னும் துனித் வெல்லாலகே துடுப்படுத்தாட வரவில்லை. இந்த நாட்டு முடிவின் போது அகில தனஞ்சய நைட் வாட்ச்மேனாக வந்து ஆட்டம் இழந்த பிறகு ஆஞ்சலோ மேத்யூஸ் இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆட்டம் இழக்காமல் 2 ஓட்டங்களை எடுத்து அவரும் தனஞ்சய லக்ஷன் அணித்தலைவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டியில் வெல்லாலகே அணித்தலைவராக கடமையாற்றவில்லை. வெல்லாலகையின் துடுப்பாட்டு ஃபார்மும் பெரிய அளவில் இந்த பருவகாலத்தில் இல்லை. எனவே தேர்வாளர்கள் எதை நம்பி அவரை அணிக்குள்ளே மீண்டும் எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. குழு பியை பொறுத்தவரையில் என்சிசி அணியும் குருநாகல் அணியும் மோதிய போட்டியில் குருநாகல் இளையோர் அணி 217 ஓட்டங்களை எடுத்தது. லக்ஷானி திருசிங் 74 ஓட்டங்களை எடுத்தார். கவிந்து பத்ரத்ன 48 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். என்சிசி அணி முதலாம் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை எடுத்து 301 ஓட்டங்களை எடுத்தது. காமில் மிஷாரா தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்தார். 91 ஓட்டங்களை எடுத்தார். சஹான் ஆராய்ச்சிக்கு 64 ஓட்டங்களை எடுத்தார். பதுரலி அணிக்கும் பிஆர்சி அணிக்கும் இடையிலான போட்டியில் பதுரலி முதலாம் இன்னிங்ஸில் டில்ஷான் டி சொய்சாவின் 78 ஓட்டங்களோடு 290 ஓட்டங்களை எடுத்தது. பிஆர்சி தன்னுடைய முதலாம் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை இழந்து 99 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. இதில் பிஆர்சி அணி சார்பாக முகமது ஷிராஸ் மிகச்சிறப்பாக பந்து வீசி 76 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். கலக்கல் அவருடைய இந்த பருவகால பந்து வீச்சு சிறப்பான முறையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம், எதிர்பார்த்திருப்போம். பிஆர்சி தன்னுடைய இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளை இழந்து 99 ஓட்டங்களை எடுத்து சற்று தடமாறிக் கொண்டிருக்கிறது. இப்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு பிரான்சைஸ் லீக் போட்டிகளின் ஸ்கோர்களை பார்ப்பதற்கிடையில் நேற்று முன்தினம் பங்களாதேஷ் பிரீமியர் லீகில் இடம்பெற்ற ஒரு துயர சம்பவம் ஒன்று. ஏஆர்பி லோஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக உடனுக்குடன் இந்த தகவலை கொண்டு வந்திருந்தேன். பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போட்டிகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் அங்கே டாக்கா கேபிட்டல்ஸ் அணியின் உதவி பயிற்றுவிப்பாளரும் அவர்களது சிறப்பான வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக விளங்கிய மஹபூப் அலி ஜக்கி என்பவர் மைதானத்திலேயே மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த துயர செய்தி வெளியாகி இருந்தது. திடீரென்று ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மைதானத்திலேயே போட்டி ஆரம்பிப்பதற்கு முதல் அவர் உயிரிழந்திருந்தார் என்ற துயர செய்தி கிடைத்திருந்தது. சனிக்கிழமை இடம்பெற்ற போட்டியின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அவரது குடும்பத்தினர் மிக பெரிய அளவில் நிலை குறைந்து போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. போட்டி நடந்திருந்தாலும் கூட அவரது நினைவுகள் உண்மையில் டாக்கா கேபிட்டல்ஸ் அணிக்கு மிக பெரும் சோகத்தை வரவழைத்திருந்தன. அண்மை காலமாக கிரிக்கெட் மைதானங்களில் இடம்பெற்ற பல மரணங்களில் மிக துயரம் தரக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. அவர் இதற்கு முதல் எந்த விதமாகவும் தனக்கு சுகவீனம் இல்லாவிட்டால் நெஞ்சு வலி என்ற ஒரு விடயம் குறித்து அவர் தெரிவித்திருக்கவே இல்லை என்பதும், மிகுந்த ஆரோக்கியமான ஒருவராக வேகப்பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக நல்ல கட்டுமஸ்தான உடலை கொண்ட ஒருவராக இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. நேற்றைய நாளில் இந்திய மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான 4வது 2020 சர்வதேச போட்டி இடம்பெற்றது.
முதல் 3 போட்டிகளில் படுமோசமாக 130 ஓட்டங்களை தாண்டுவதிலேயே சிரமத்தை எதிர்கொண்டு முதல் 3 போட்டிகளிலும் இலகுவாக தோற்று போயிருந்த இலங்கை மகளிர் அணி ஓரளவு போராட்ட குணத்தை வெளிப்படுத்தியிருந்தது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம். இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடி திருவனந்தபுரத்தில் இடம்பெற்ற போட்டியில் ஏற்கனவே இந்திய மகளிர் அணி பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டங்களான மேற்கிந்திய தீவு மகளிர் அணிக்கு எதிராக பெற்றிருந்த 217 ஓட்டங்களை தாண்டி 221 ஓட்டங்களை குவித்தது. ஸ்மிருதி மந்தனா 48 பந்துகளில் 80 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 3 சிக்சர்கள் 11 4 ஓட்டங்களோடு ஷெஃபாலி வர்மா 79 ஓட்டங்களை எடுத்தார். 46 பந்துகளில் ஒரு சிக்சர் 12 4 ஓட்டங்கள். இந்த இரண்டு பேரும் புயலாக அடிக்க ஆரம்பித்த வேளையில் இலங்கை மகளிர் அணியின் பந்து வீச்சு உண்மையில் தடமாறி போயிருந்தது. இரண்டு பேரும் சேர்ந்து 15 ஓவர்களில் ஆரம்ப இணைப்பாட்டமாக 162 ஓட்டங்களை எடுத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து ரிச்சா கோஷம் தன்னுடைய பங்குக்கு 16 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 40 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். 3 சிக்சர்கள் 4 ஓட்டங்கள். இலங்கை அணியின் பந்துவீச்சு 4 பக்கமும் போட்டு வெடுத்து விளாசப்பட்டது. ஆனால் இலங்கை மகளிர் அணியும் மிகச்சிறப்பான பதிலடி ஒன்றை கொடுத்தது. அதற்கு காரணமாகவும் இலங்கை மகளிர் அணியின் ஆரம்ப துடுப்பாட்டம் அமைந்திருந்தது. ஹாசினி பெர்ராவும் சமரி அத்தபத்துவும் சேர்ந்து மிகச்சிறப்பாக பவர் பிளேக்குள்ளே 50 ஓட்டங்களை கடந்திருந்தார்கள். ஹாசினி பெர்ரா 20 பந்துகளில் 33 ஓட்டங்களை எடுத்தார். சமரி 37 பந்துகளில் 52 ஓட்டங்களை எடுத்தார். இலங்கை மகளிர் சார்பாக இமேஷா துலானி, ஹர்ஷிதா சமரவிக்ரம, நிலக்ஷிகா சில்வா ஆகியோரும் துடுப்படுத்தாடி 191 ஓட்டங்களை எடுத்தார்கள். முன்னதாக இலங்கை மகளிர் அணி பெற்றுக் கொண்டிருந்த அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையான 184 ஓட்டங்கள் மலேசிய அணிக்கு எதிராக பெறப்பட்டது. கடந்த வருடம் இடம்பெற்ற ஆசிய கிணத்துடன் போது அதை தாண்டி இப்போது தங்களுடைய அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை எடுத்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு அணிகளும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட 412 ஓட்டங்கள் இது மகளிர் 2020 சர்வதேச போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய மொத்த ஓட்ட எண்ணிக்கையின் வரிசையில் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் சிலி அணிகள் 490 ஓட்டங்களை மகளிர் அணிக்கான போட்டிகளில் பெற்றுக்கொண்டு அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கை பதிவு செய்தனர் 490. அதுபோல மேற்கிந்திய தீவிலும் ஆஸ்திரேலிய அணியும் சேர்ந்து 425 ஓட்டங்களை எடுத்திருந்தன. இப்போது 3ஆவதாக அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாக இந்த 412 ஓட்டங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதே போல இன்னும் பல சாதனைகள். அதில் முக்கியமான ஒன்று ஸ்மிருதி மந்தனாவும் ஷெஃபாலி வர்மாவும் பெற்றுக்கொண்ட 162 ஓட்டங்கள் இந்தியாவுக்காக 2020 சர்வதேச போட்டிகளில் எந்த ஒரு விக்கெட்டுக்காகவும் பெறப்பட்ட மிகச்சிறந்த இணைப்பாட்டமாக இது மாறியிருக்கிறது. நேற்றைய நாளிலும் இலங்கை அணி தோல்விதான் 4-0 தான். ஆனால் நேற்று பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த போராட்டமும் இலங்கை மகளிர் அணி காட்டிய இந்த போராட்ட வெளிப்பாடும் உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று. இது தொடர வேண்டும். தோற்றாலும் பரவாயில்லை, போராடி தோற்றோம் என்று பெருமையாக சொல்லப்பட வேண்டும். ஆனால் ஆஸ்திரேலியா இந்த 4வது போட்டியில் இங்கிலாந்து அணியிடம் தோற்றாலும் தோற்றது பார்த்தால் பயங்கர விமர்சனங்கள். இது ஆஸ்திரேலிய அணியை பற்றியதல்ல. 3 வெற்றிகளை பெற்றுக்கொண்ட அணி 4வது போட்டியில் தோற்று போனது. அதற்கான காரணம் ஆஸ்திரேலிய அணியின் மோசமான ஆட்டம், இல்லாவிட்டால் இங்கிலாந்து அணியின் மிக சிறந்த பந்துவீச்சு என்பதை தாண்டி மெல்பர்ன் ஆடுகளத்தில் வளர்ந்திருந்த அந்த 10 மில்லிமீட்டர் புல்லு இதை பயன்படுத்தாமல், இல்லாவிட்டால் இதை சரியான முறையில் கவனிக்காமல் விட்டு போன மைதான பராமரிப்பாளர் குறித்து தான் இப்போது விமர்சனங்கள். அந்த மைதான பராமரிப்பாளரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அவர் இதற்கு முதல் 8 ஆண்டுகளாக மெல்பர்னை உலகத்தின் தரம் வாய்ந்த ஆடுகளங்களில் ஒன்றாக செய்து வந்த ஒருவர். ஸ்டீவ் ஸ்மித் சொல்வதைப் போல இந்த மைதான பராமரிப்பாளர் ஆடுகள புல்லை ஒரு 8 மில்லிமீட்டர் அளவுக்கு கொண்டு வந்திருந்தால் கூட மிகச்சிறந்த ஒரு போட்டி கொண்டு இருந்திருக்கும். அவர் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டார். இதனால் கட்டுப்பாடு இல்லாமல் பந்துகள் ஸ்விங் ஆகின. இதன் காரணமாகத்தான் இந்த போட்டி இப்படி மோசமான ஒரு போட்டியாக 2 நாட்களுக்குள் முடிவடைந்த போட்டியாக மாறி போனது என்று சொல்லி கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் எழுந்திருக்கின்றன. ஆனால் ஆஸ்திரேலியாவின் 46 ஓட்டங்களை எடுத்து இந்த போட்டியில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக இருந்த டிராவிஸ் ஹேல் மைதான பராமரிப்பாளர் மேட் பேஜுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கின்றனர். இதில் மைதான பராமரிப்பாளர் இல்லாவிட்டால் ஆடுகளத்தை சரியான முறையில் கவனித்துக் கொண்ட அந்த ஆடுகள பராமரிப்பாளரோடு சேர்ந்த ஊழியர்கள் ஆகியோர் எந்த விதத்திலும் வசைப்பாடுதலுக்கு தேவையில்லாதவர்கள். அவர்கள் மீது தனியே பொறுப்பை பழியை போட்டுவிட முடியாது. இது ஆடுகளும் எப்படி நடந்து கொள்ளும் என்று அவர்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். இத்தனை வருடங்களாக மைதானத்தை சரியான முறையில் பார்த்துக் கொண்டு ஆடுகளத்தை சரியான முறையில் பார்த்துக் கொண்டு ஒருவர் வேண்டுமென்று அவ்வாறு செய்திருப்பார் என்ற விடயத்துக்கு அவர் போகிறார். ஆனால் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இந்த போட்டியும் 2 நாட்களுக்குள் முடிந்து போனது. ஏற்கனவே நடைபெற்ற 3 போட்டிகளிலும் அதிகளவாக 4 நாட்கள் சென்ற போட்டி ஒரே ஒரு போட்டி. மற்றபடி இந்த 4 டெஸ்ட் போட்டிகளில் 2 போட்டிகள் 2 நாட்களுக்குள் முடிந்திருக்கின்றன. இதன் காரணமாக கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு ஏற்பட்ட இழப்பு $10 மில்லியன். காரணம், கடைசி நாட்களில் போட்டி இடம்பெறவில்லை. மைதானத்துக்கு வராத ரசிகர்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சி ஒளிபரப்பின் மூலமாக கிடைக்கின்ற வருமானங்களும் இல்லாமல் போயிருக்கின்றன. எனவே இப்போது கிரிக்கெட் ஆஸ்திரேலியா சார்பாக பேசக்கூடிய ஒருவர் சொல்கிறார், குறைந்த நாட்களுக்குள் போட்டி முடிந்து போனால் போட்டியில் விறுவிறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, ரசிகர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ, பிசினஸுக்கு மோசமானது, வர்த்தக நடவடிக்கைகள் மோசமாக பாதிக்கப்படும். இதனால் நல்ல சுவாரஸ்யமான ஆடுகளங்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மைதான பராமரிப்பாளர்களுக்கும் இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்காக போரிங்கான 5 நாட்கள் நீடிக்கக்கூடிய சமநிலை போட்டிகள் அல்ல, ஆனால் விறுவிறுப்பாக ஒரு 4 நாட்கள் கூட நீடித்திருந்தாலும் போட்டியில் விறுவிறுப்பு தன்மையை கொண்டு வரக்கூடிய அளவு துடுப்பாட்டம், பந்துவீச்சு இரண்டுக்கும் பேலன்ஸான ஆடுகளங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் மீண்டும் எழ ஆரம்பித்திருக்கின்றன. 5வது மறுதியமான சிட்னி டெஸ்ட் போட்டிக்காக 2 அணிகளும் காத்திருக்கின்றன.
இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலமாக ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்றுக் கொண்டோம், எனவே 5-0 என்று தோற்கப் போவதில்லை என்று ஆறுதல். ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் 4வது போட்டியையும் வென்றிருக்க வேண்டும், நாங்கள் விட்டுவிட்டோம், சரி 5வது போட்டியை வென்று காட்டுவோம் என்று முனைப்போடு இருக்கின்றார்கள். இதேவேளை இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் இதுவரை காலமும் ஆஸ்திரேலிய மண்ணில் எந்த ஒரு வெற்றியையும் பெறாமல் 19வது போட்டியில் தன்னுடைய முதலாவது வெற்றியை பெற்றிருப்பவர் சொல்கின்றார், தனக்கு இந்த வென்ற பிறகு, நீண்ட காலத்துக்கு பிறகு வென்ற பிறகு ஒரு வித்தியாசமான மன பாங்கு, மன எண்ணம் தனக்கு உருவாகி இருப்பதாக அவர் சொல்கின்றார். இதேவேளை இந்த வெற்றி தனக்கு மகிழ்ச்சியை தராமல் இல்லை. 12 வருட காலம் தொடர்ச்சியாக மோதிய பிறகு ஆஸ்திரேலியாவிலே அவர் முதல் டெஸ்ட் போட்டி ஆடி 12 வருடங்கள் இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டதும் 15 தோல்விகளை தொடர்ச்சியாக கண்டதும் மெல்பர்னிலே பெற்றுக் கொள்ளப்பட்ட இந்த வெற்றியும் சேர்ந்து தனக்கு ஒரு வியர்ட் ஃபீலிங், ஒரு வேறுபட்ட எண்ணப்பாட்டை தனக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும், ஆனால் சிட்னியிலே பெற்றுக்கொள்ளப் போன்ற இன்னும் ஒரு வெற்றியோடு சேர்த்து அது மகிழ்ச்சியாக நிறைவேறும் என்று சொல்லி தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆஸ்திரேலிய அணி பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜோ ரூட் 2 பேரையும் எந்த ஒரு வெற்றியையும் பெறாமலே ஆஸ்திரேலியாவிலே அவர்களது கிரிக்கெட் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துத்தான் அனுப்ப வேண்டி இருக்கிறது என்பது கொஞ்சம் சங்கடமான ஒரு விடயமாகத்தான் அமையும். பார்ப்போம் சிட்னியிலே அதற்கான பதிலடியை கொடுப்பார்களா என்று. நேற்று நாளில் இடம்பெற்ற பிரான்சைஸ் போட்டிகள் பலவற்றின் ஸ்கோர்களை இப்பொழுது பார்க்க போறோம். முக்கியமாக IL T20, அதுபோல SA20 மற்றும் பிக் பேஷ் லீக் ஆகியவை தான் நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டிகள். பிக் பேஷ் லீக்கில் சிட்னி தண்டர் மற்றும் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றிருந்தது. இந்த போட்டியில் ஸ்டார்ஸ் அணி மிக இலகுவாக 9 விக்கெட்டுகளால் சிட்னி தண்டர் அணியை வீழ்த்தியிருந்தது. ஸ்கோர் விவரம்: சிட்னி தண்டர் முதலில் துடுப்படுத்தாடி 128 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது, சரியாக 20 ஓவர்கள். அதிகபட்சமாக 25 ஓட்டங்களை ஷடாப் கான் எடுத்திருந்தார். இப்போது பாகிஸ்தான் தேசிய அணி வரை அவர் சேர்க்கப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய பெறுவர்கள் அமைந்திருக்கின்றன. சாம் பில்லிங்ஸ் 23 ஓட்டங்கள் எடுத்தார். மேத்யூ கில்ஸ் 24 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அணித்தலைவர் டேவிட் வார்னர் தொடர்ச்சியாக பெரிய அளவில் மிகச்சிறப்பான பெறுவர்களை காண்பிக்கவில்லை. நேற்றும் 10 ஓட்டங்களை பெற்று அவர் ஆட்டமிழந்தார். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் சார்பாக பதவி ஹரிஸ் ராவ் 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மிச் ஸ்வெப்சன் ஆகியோரும் டாம் கரானும் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தார்கள். இந்த ஹரிஸ் ராவ், ஷைன் ஷாஃப்ரிடி, பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் ஆகியோர் மிகச் சிறப்பாக ஆடுவதன் காரணமாக அவர்கள் 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு ஃபார்மை பிக் பேஷ் லீகில் ஆடிய வெளிப்படுத்தட்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் தேர்வாளர்கள் அவர்களை அங்கேயே விட்டு வைத்திருப்பதாக தெரிகிறது. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பதிலெடுத்து ஆடிய வேளையில் ஜோ கிளார்க் 37 பந்துகளில் 60 ஓட்டங்களை பெற்று வெற்றிக்கான அடியை இட்டுக் கொடுத்தார். 8 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டங்களோடு சாம் ஹாப்பரும் கிளென் மேக்ஸ்வெலும் ஆட்டம் இழக்காமல் நின்று போட்டியை வென்று கொடுத்தார்கள். இதில் மேக்ஸ்வெல் 20 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 39 ஓட்டங்களை எடுத்தார். 5 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்களோடு சிறப்பான ஆட்டம் ஒன்றை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். IL T20 போட்டிகளை பொறுத்தவரையில் நேற்று இடம்பெற்ற போட்டி ஒன்று, ஆனால் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு போட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். நேற்றைய நாளின் காணொலியில் அதை கொண்டு வர முடியாமல் போயிருந்தது. எனவே அதை பற்றிய விடயங்களை தருவதாக இருந்தால், துபாய் கேபிட்டல்ஸும் எம்ஐ எமிரேட்ஸும் மோதிய போட்டி அசத்தலான துடுப்பாட்டத்தின் மூலமாக எம்ஐ எமிரேட்ஸ் வென்ற போட்டியாக மாறியது. துபாய் கேபிட்டல்ஸ் முதலில் துடுப்படுத்தாடி 122 ஓட்டங்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. எம்ஐ எமிரேட்ஸின் பந்துவீச்சில் உண்மையில் கட்டுண்டு போனார்கள். ஆட்டம் இழக்காமல் 22 ஓட்டங்களை அணித்தலைவர் நபி எடுத்திருந்தார். 21 ஓட்டங்களை எடுத்தார் ஜேம்ஸ் நீஷம். பந்துவீச்சில் எம்ஐ எமிரேட்ஸ் சார்பாக 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கசான்பார் எடுத்திருந்தார். அதுபோல தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை ஷகிப் அல் ஹசன், டான் மோஸ்லி, அராப் கல் மற்றும் ஃபசாலக் ஃபரூக்கி ஆகியோர் கைப்பற்றிக் கொண்டார்கள். இதில் ஷகிப் அல் ஹசன் 4 ஓவர்களில் வெறும் 11 ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்திருந்தார். எம்ஐ எமிரேட்ஸ் பதிலெடுத்து ஆடிய வேளையில் கெரான் பொலார்ட் அணியின் தலைவர் வந்து நேற்று ஆடிய ஒரு சூறாவளி ஆட்டம் இருக்கிறது. 5 சிக்ஸர்கள், ஒரு 4 ஓட்டத்தை வெறும் 31 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 44 ஓட்டங்களை பெற்று போட்டியை வென்று கொடுக்க பயன்படுத்தியிருந்தார். இதில் வக்கார் சலீம் கீழ் தான் அவரிடம் அதிகமாக சரமாரியாக வாங்கி கட்டிய ஒருவராக மாறிக்கொண்டார். முன்னதாக முகமது வசீம் 27 ஓட்டங்களையும், ஆண்ட்ரே ஃபிளெச்சர் 21 ஓட்டங்களையும், டாம் பேண்டன் ஆட்டம் இழக்காமல் 28 ஓட்டங்களையும் எடுத்தார்கள். இத்தனை அடிவிழுந்தும் 2 பேர் மிகச்சிறப்பாக பதவி சேர்ந்தார்கள். ஹெய்தர் அலி 4 ஓவர்களில் 14 ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். அதுபோல முகமது நபி 4 ஓவர்களில் ஒரு ஓட்டம் மற்ற ஓவர் 15 ஓட்டங்களை கொடுத்திருந்தார் என்பதை பார்க்க வேண்டும். நேற்றைய நாளில் இடம்பெற்ற போட்டி இன்னொரு முக்கியமான போட்டியாக அமைந்தது. அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணியும் கல்ஃப் ஜான்ஸ் அணியும் மோதிக்கொண்ட போட்டியாக இருந்தது. கல்ஃப் ஜான்ஸ் இலங்கை ரசிகர்கள் பல பேருக்கு இந்த IL T20யில் பிடித்த ஒரு அணியாக மாறியிருந்தது. காரணம், பேத்து நிசங்கா ஆடியிருந்தது. அவர் ஆடுகிற நேரமே முதல் 3 போட்டிகளில் அவரது அசத்தலான போட்டியின் சிறப்பாட்டுக்கார பெறுபவருடன் அந்த அணி வென்றதுக்கு பிறகு தடுமாறிக் கொண்டிருந்ததை பார்த்தோம். நேற்றைய நாளிலும் அப்படியான தோல்வி ஒன்றுதான் நைட் ரைடர்ஸ் அணி இலகுவாக 32 ஓட்டங்களால் வெற்றி கிட்டியது. அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடி ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து 20 ஓவர்களில் 179 ஓட்டங்களை எடுத்தது. பில் சால்ட் 56 பந்துகளில் 72 ஓட்டங்களை எடுத்தார். மைக்கேல் பெப்பர் 51 பந்துகளில் 83 ஓட்டங்களை எடுத்திருந்தார். 4 சிக்ஸர்கள், 6 4 ஓட்டங்கள். சால்ட் அண்ட் பெப்பர் தான் நேற்றைய நாளில் கலக்கி இருந்தார்கள். இதில் 2 பேரும் சேர்ந்து 131 ஓட்டங்கள் இணைப்பாட்டம். பதிலெடுத்து ஆடிய வேளையில் கல்ஃப் ஜான்ஸ் அணி சார்பாக மொயின் அலி 49 பந்துகளில் 79 ஓட்டங்களை எடுக்க, இவரை தவிர வேறு யாரும் 20 ஓட்டங்களை கூட தாண்டவில்லை. இதற்கு அடுத்தபடியாக அணியின் தலைவர் ஜேம்ஸ் பின்ஸ் 19 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இறுதியாக அந்த அணி 147 ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது. 9 விக்கெட்டுகளை இழந்து பந்துவீச்சிலே ரசல் 13 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், சுனில் நரேன் வெறும் 14 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்தார். ரசல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ரிட்டென்ஷன் செய்யப்படாதது
தக்க வைக்கப்படாதது. அதுபோல அவர் அதுக்கு பிறகு இப்போது ஓய்வை அறிவித்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளராக மாறியது. இந்த போட்டியின் ஸ்கோர்களை பார்க்கும்போது நிச்சயமாக கொல்கத்தா ரசிகர்களுக்கும், கொல்கத்தா அணியின் பிரான்சைஸ் உரிமையாளர்களுக்கும் நிச்சயமாக மனவருத்தமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. SA20 பொறுத்தவரையில் நேற்று நாள் நடைபெறவிருந்த ஒரு போட்டி டர்பன் சூப்பர் ஜாயன்ட்ஸ் அணிக்கும் எம்ஐ கேப் டவுன் அணிக்கும் இடையிலான போட்டி மழை காரணமாக வரும் 4 ஓவர்களோடு நிறுத்தப்பட்டது. 37 ஓட்டங்களை எடுத்திருந்தது டர்பன் சூப்பர் ஜாயன்ட்ஸ் முதலில் துடுப்படுத்தாடி டெவான் கான்வே வழமை போல அதிரடியான ஆரம்பம் ஒன்றை தொடங்கியிருந்தார். 13 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 24 ஓட்டங்களை எடுத்தார். 2 சிக்சர்கள் மற்றும் ஒரு 4 ஓட்டத்தோடு. இவைதான் இன்று நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான விளையாட்டு செய்திகளாக அமைந்திருந்தன. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். இதேவேளை கடந்து செல்கின்ற இந்த வருடத்தில் இலங்கை வீரர்களின் பெறுவர்கள் யார் யார் மிகச் சிறப்பான ஓட்டங்களை குவித்தார்கள், யார் யார் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்தார்கள், தேர்வாளர்கள் யாரை கவனிக்கவில்லை, இலங்கை அணியின் மிகச்சிறந்த பெறுபவர்கள் என்ன போன்ற விடயங்களை அறிந்து கொள்ள மறக்காமல் ARB லோஷன் ஸ்போர்ட்ஸின் Facebook பக்கத்தை தொடருங்கள். அதுபோல் அங்கே வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கிறது. இந்த வாட்ஸ்அப் குரூப்பின் விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தந்திருக்கிறேன். அதை பார்த்து தொடருங்கள். பல புதிய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு பக்கம் SSC மைதானத்தில் 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கான மின் விளக்கு கோபுரங்களை அமைக்கும் பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. 1.8 பில்லியன் செலவில் இவை அமைக்கப்பட்டு வருவதையும் இங்கே ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டும்.